விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்து படைப்புகளையும் செயல்களையும் வழிநடத்தி வரும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். தூதர்களாலும் விண்ணிலுள்ள அனைவராலும் எப்பொழுதும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அனுதினமும் தரும் நன்மைகள் ஏராளம் ஏராளம். விண்ணிலுள்ள தூதர்கள் உம்மை புகழ்ந்து போற்றுவதை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அவர்கள் உம்மை போற்றுகின்ற தன்மைகள் எங்களுடைய வாழ்விலும் பிரதிபலித்து நாங்களும் உமக்கே மகிமையும் புகழும் உண்டாக்க, உம்மை துதிக்க இந்த திருமறை பகுதியின் ஊடாக எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். இன்றைய திருமறை ஆய்வுக்கான வாக்கியங்கள் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். அவற்றை நான் வாசிக்கின்றேன். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். தூதர்கள் இறைவனை போற்றுவதை தியானிக்கும் முன்பு இப்பகுதியில் வரும் விண்ணக காட்சியை தியானமாக மனதில் கொள்வது, இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருப்பவைகளை புரிந்து கொண்டு அவற்றை மனதில் பதிய வைப்பதற்கு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சிங்காசனத்தை சூழ 4 வட்டங்களில் இருப்பவர்கள் குறித்து இந்த பகுதி சொல்லுகின்றது. சிங்காசனத்தை சூழ நிற்கும் 4வது வட்டத்தில் தூதர்கள் நிற்கிறார்கள். அதற்கு முந்தைய 3வது வட்டத்தில் 24 மூப்பர்கள் நிற்கின்றனர். அதற்கு முன்னால் 4 உயிர்கள் உள்ளனர். சிங்காசனத்திற்கு அருகில் உள்ள வட்டத்தில் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கும் இரத்த சாட்சிகள் நிற்கின்றனர். தூதர்கள் இறைவனை துதித்து பாடுவதற்கு முன்பு இரத்த சாட்சிகள் கடவுளை புகழ்ந்து பாடுகின்றனர். அந்த துதி பாடலை கேட்ட தூதர்கள் அந்த பாடலை உள்வாங்கி தங்களுக்கு சொந்தமாக்கி அவர்களைப் போன்றே தங்களுடைய சொந்த மொழிகளில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை போற்றி பாடுகின்றனர். இரத்த சாட்சிகளின் பாடலுக்கு ஆமேன் என்று கூறும் தூதர்கள் தங்கள் மொழியில் பாடும் பாடலில் கடவுளின் 7 தன்மைகளை குறிப்பிட்டு சொல்லி அவரை போற்றுகின்றனர். அவர்கள் போற்றும் கடவுளின் தன்மைகளை இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். தூதர்கள் முதலாவதாக கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒன்று துதி. எங்கள் தேவனுக்கு துதியும் என்று பவர் மொழிபெயர்ப்பிலும், புகழ்ச்சி என திருவிவிலியத்திலும், பிளஸ்ஸிங் என ஆங்கிலத்திலும் இந்த துதி சொல்லப்பட்டிருக்கின்றது. கிரேக்க மொழியில் துதி என்று திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை யுலோகியா என்று வருகின்றது. இதற்கு துதி, பாராட்டு, ஆசீர்வாதம் ஆகிய பொருள்கள் உள்ளன. எனவே கிரேக்க சொல்லின் அடிப்படையில் கடவுள் துதித்தலுக்கு உரியவர், பாராட்டுக்கு உரியவர், ஆசீர்வாதத்துக்கு உரியவர் என பொருள் கொள்ளலாம். கடவுள் படைத்த படைப்புகள் அனைத்தும் அவரை எப்போதும் துதித்து கொண்டே ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய எதிர்பார்ப்பு. அவர் படைத்த அனைத்திலும் காணும் நன்மைக்காகவும், அவர் படைப்பை பாவத்திலிருந்து மீட்பதற்காகவும் அவரை துதிக்க வேண்டியது படைப்புகளுக்கு மிகவும் அவசியமானது. இடைக்காலத்தில் வாழ்ந்த துறவி ஒருவர், "Thou hast made us and we are thine. Thou hast redeemed us and we are doubly thine." நீங்கள் எங்களை உருவாக்கினீர்கள், நாங்கள் உங்களுக்குரியவர்கள். நீங்கள் எங்களை மீட்டு கொண்டீர்கள்,
நாங்கள் இரட்டிப்பாக உங்களுக்குரியவர்கள் என்று கூறுகின்றார். தூதர்கள் அவர்களை படைத்ததற்காகவும் அவர்களை மீட்டு இறைவனுடையவர்களாக வைத்திருப்பதற்காகவும் அவரை போற்றிக்கொண்டே இருப்பது போல நாமும் நம்மை கடவுள் உருவாக்கியதற்காக, நம்மை பாவங்களிலிருந்து மீட்டதற்காக, அவருடைய பிள்ளைகளாக வைத்திருப்பதற்காக கடவுளை துதிக்க, அவரை ஆசீர்வதிக்க அழைக்கப்படுகின்றோம். தூதர்கள் கடவுளை துதிக்கையில் இரண்டாவதாக கூறுவது மகிமை. 12ஆம் வசனத்தில் எங்கள் கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்கிறார்கள். மகிமை என்பதின் கிரேக்க வார்த்தை டாக்ஸா. ஸ்ட்ராங் என்னும் இறையியல் அறிஞர் இந்த வார்த்தைக்கு ஹானர், ரினவுன், க்ளோரி ஆகிய பொருள்கள் இருப்பதாக சொல்கின்றார். டாக்ஸா என்னும் கிரேக்க பதத்திற்கு நமது கடவுள் ஹானரபிள் காட், கௌரவத்துக்குரிய கடவுள், ரினவுன் பலரால் புகழக்கூடிய அல்லது சொல்லத்தக்க கடவுள், க்ளோரி மகிமையான கடவுள், தெய்வீக குணமுடையவர் என்று நாம் பொருளை புரிந்து கொள்ளலாம். தூதர்கள் கடவுளுக்குரிய மகிமையை கொடுக்கிறார்கள். ஏனெனில் கடவுள் அரசர்களுக்கெல்லாம் அரசர், பிரபுக்களின் இறைவன். எனவே அவருக்குரிய மகிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை படைப்புகள் அறிந்திருப்பது அவசியமானது. அவர் அன்பானவர், ஆனால் அந்த அன்பு ஒருபோதும் மலிவானதாக மாறிவிடக்கூடாது. அவருக்குரிய மகிமையும் கௌரவமும் ஆனர் போன்றவை மனிதனால் கொடுக்கப்பட வேண்டும். எல்லா மனிதரை விடவும் நாம் கடவுளுக்கு மரியாதை அல்லது கௌரவம் கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த பகுதி நம்மை அழைக்கின்றது. தூதர்கள் கடவுளை துதிக்கையில் மூன்றாவதாக 12ஆம் வசனத்தில் கூறுவது ஞானம். 12ஆம் வசனத்தை பாருங்கள். எங்கள் தேவனுக்கு ஞானமும் உண்டாவதாக. ஞானம் என்பதின் கிரேக்க பதம் சோஃபியா என்பதாகும். இதற்கு திறமை, நுண்ணறிவு, புத்திசாலித்தனம் என்பவைகளெல்லாம் பொருள்கள். சோஃபியா என்பதினுடைய வேர்ச்சொல் அல்லது ரூட் வேர்ட் சோஃபாஸ். அதன் பொருள் வைஸ், லேர்ன்ட், கிளவர் ஆர் ஸ்கில்டு, புத்திசாலி, கற்றவர், திறமையுள்ளவர் என்பவை. சொஃபிஸ்டிகேஷன், ஃபிலாசபி ஆகிய வார்த்தைகள் சோஃபியா என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தவை. சொஃபிஸ்டிகேஷன் என்றால் நுட்பம், ஃபிலாசபி என்றால் தத்துவம். சோஃபாஸ் என்பதின் முந்தைய வேர்ச்சொல் சஃபேஸ். அதன் பொருள் தெளிவான அல்லது கிளியர் என்பதாகும். அறிவின் சரியான பயன்பாடு ஞானத்தில் விளங்குகின்றது. ஒருவர் அறிவு உடையவராக இருக்கலாம், ஆனால் ஞானமுடையவராக இருப்பார் என்று சொல்ல முடியாது. ஞானம் அறிவை கொடுப்பவருக்கு அல்லது கடவுளுக்கு சொந்தமானது. ஒருவர் செய்யும் செயல், சிந்தனையின் தெளிவு, அவரது திறமை ஆகியவற்றில் அவர் கடவுளிடமிருந்து பெற்ற ஞானம் வெளிப்படுகின்றது. சாலமோன் நீதிமொழிகளில் ஞானத்தை முக்கியமானதாக குறிப்பிடுகின்றார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி என்று கூறுகின்றார். இந்த ஞானம் சிங்காசனத்தில் தங்கள் முன் இருப்பதாக கருதிய தூதர்கள் இறைவனுக்கு என்றென்றும் ஞானம் உரியது என்று போற்றி பாடுகின்றனர். கடவுள் தாம் வைத்திருக்கும் ஞானத்தை மனிதருக்கு வழங்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஞானத்தை மனிதன் தேடினால் 2 வழிகளில் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று அறிவை தேடுதலின் வழியாக, மற்றொன்று கடவுளுக்காக காத்திருத்தலின் வழியாக. இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முக்கியமானவை. தூதர்கள் கடவுளை துதிக்கையில்
நான்காவதாக கூறுவது ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தை மீண்டும் பாருங்கள். எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. திருவிவிலியத்தில் ஸ்தோத்திரம் என்பது நன்றி என்றும் ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் கிவிங் என்றும் உள்ளது. இங்கு பயன்படுத்தப்படும் கிரேக்க வார்த்தை யூகாரிஸ்டியா. இந்த வார்த்தையின் வேர்ச்சொல் யூகாரிஸ்ட். அதன் பொருள் நற்கருணை. நற்கருணையின் மறுபொருள் நன்றி செலுத்துதல். நன்றிக்கு தகுதியான அனைத்தின் ஆதாரமும் ஆண்டவருக்கே சொந்தமானது. மேலும் போற்றத்தகுந்த அனைத்தும் ஆண்டவரிடமிருந்தே தோன்றின. ஆகவே தூதர்கள் ஆமேன், எங்கள் கடவுளுக்கே நன்றி அல்லது ஸ்தோத்திரம் என்றென்றும் உரித்தாகுக என்று பாடினர். கடவுள் மனிதருக்கு இரட்சிப்பை கொடுப்பவர், கிருபையை தொடர்ந்து வழங்குபவர், உலகத்தை படைத்தவர், அதிலுள்ள அனைத்தையும் தொடர்ந்து பராமரிப்பவர். எனவே சங்கீதக்காரர், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகளையெல்லாம் மறந்து விடாதே என 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் கூறுகின்றார். நன்றியறிதலை பற்றி ஷேக்ஸ்பியர் கூறுகின்ற பொழுது, நன்றியற்ற குழந்தையை பெறுவது பாம்பின் பல்லை காட்டிலும் கூர்மையானது என்று குறிப்பிடுகின்றார். அருவருக்கத்தக்க அல்லது அருளற்ற பாவங்களில் விழுந்து கடவுளுக்கு நன்றியின்மை உடையோர் என்கின்ற குற்றத்துக்கு ஆளாகாமல் இருக்க நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். தூதர்கள் கடவுளை துதிக்கையில் ஐந்தாவதாக கூறியது கனம் அல்லது மாண்பு. 12ஆம் வசனம், எங்கள் கடவுளுக்கு மாண்பும் அல்லது கனமும் சதா காலங்களிலும் அல்லது என்றென்றும் உண்டாவதாக. கனம் அல்லது மாண்பு என்பதை மரியாதை என்று நாம் கூறலாம். கிரேக்கத்தில் டைம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. விலை மதிப்பு அல்லது மதிப்பை இந்த வார்த்தை குறிக்கிறது. புகழப்படுபவரின் மதிப்பு என்ன என்பதை தூதர்கள் எண்ணி பார்க்கின்றனர். அக்கேள்விக்கு அவர்களுக்கு கிடைக்கும் பதில், அவர் எல்லையற்ற மதிப்புடையவர், அவரை எவரும் விலைக்கு வாங்க முடியாது, அவர் மதிப்புகளின் மதிப்பு, மதிப்பீடுகளுக்கு அப்பாற்பட்டவர். பல வேளைகளில் கடவுளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை நாம் உணராமல் கடவுளை பயன்படுத்தக்கூடிய ஒருவராக பார்க்கிறோம். வழிபாடுகளில் பங்கேற்கின்ற பொழுதும் முழங்காலிட்டு நிற்கின்ற பொழுதும் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நினைக்காமல் நம்மையும் நம்மிடம் உள்ள அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணித்து அவரை மாண்புறச் செய்ய வேண்டும் அல்லது கனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் நமக்கு வேண்டும். தூதர்கள் கடவுளை துதிக்கையில் ஆறாவதாக கூறியது வல்லமை. 12ஆம் வசனத்தை மீண்டும் பாருங்கள். எங்கள் கடவுளுக்கு வல்லமையும் என்றென்றும் உரியன என்று பாடுகின்றனர். வல்லமை அல்லது சக்தி, ஆற்றல், பவர் என்பதன் கிரேக்க வார்த்தை டூனமிஸ். இது செயல்திறன் என்பதை குறிக்கும் ஒரு துடிப்பான சொல். டூனமிஸ் என்பதற்கு செயல்கள், ஆற்றல், செயல்திறன் என்ற பொருள்கள் உண்டு. அனைத்து ஆற்றல்களின் ஆதாரமாக இருப்பவர் கிறிஸ்து. அவரது செயல்திறனில் எந்த குறையும் இல்லை. கடவுள் தமது செயல்பாடுகளை யுகங்கள் முழுவதும் செயல்படுத்துகின்றார். இறுதியில் அவரது அரசு வர இருக்கின்றது. செயல்பாடுகளின் நிறைவாக அவருடைய அரசு வருகின்றது. அவரது ஆற்றல் ஒருபோதும் மனிதரிடத்தில் குறைவதில்லை. மனிதரிடம் உள்ள அன்பால் கடவுளின் ஆற்றல் செயல்படுத்தப்படுகின்றது. கடவுளின் ஆற்றல் செயல்படுத்தப்படும் இடம் மனுக்குலமே. அவ்வாற்றலை பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க நம்பிக்கை உடையோராய் இருப்பதும் அவரது ஆற்றலுடன் அனைத்தையும் செய்வதும்
மனிதர்களாகிய நமக்கு மிகவும் முக்கியமானது. தூதர்கள் கடவுளை துதிக்கையில் இறுதியாக 7வதாக கூறுவது பலன், வலிமை அல்லது ஸ்ட்ரெங்த் என்பது. 12ஆம் வசனத்தை மீண்டும் பாருங்கள். எங்கள் கடவுளுக்கு பலனும் அல்லது வலிமையும் என்றென்றும் உரியன என்று பாடுகின்றனர். பலன், வலிமை என்பதன் கிரேக்க வார்த்தை இஷ்யூஸ், சக்தி, திறன், வலிமை, ஸ்ட்ரெங்த், மைட். இவையெல்லாம் இந்த இஷ்யூஸ் என்கின்ற கிரேக்க பதத்தின் பொருள்கள். இஷ்யூஸ் என்பது எதிர்ப்பை முறியடிக்கும் வலிமையை குறிக்கின்றது. ஆட்டுக்குட்டியானவர் எந்த நோக்கத்திற்காக தேவைப்படுகிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அல்லது சமாளிக்க வேண்டிய, கடக்க வேண்டிய முழுமையான திறனை கொண்டவர். அவரது மரணம் மற்றும் கல்லறையை வென்றதினால் வலிமை அல்லது ஸ்ட்ரெங்த் அவருக்கு கிடைத்தது. வாழ்க்கையில் சிக்கல்கள், பணிகளில் சிக்கல், பொறுப்புகளில் குழப்பங்கள் ஆகியன வரும்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்தால் நாம் கடவுள் வைத்திருக்கும் அந்த பலத்தை அனுபவிக்க முடியும். அவருடைய ஸ்ட்ரெங்த் கடினமான வேளைகளில் நமக்கு உதவுகின்றது. அத்தகைய விசுவாச வாழ்வு வாழ்வோர் கிறிஸ்துவின் பலத்தால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு என்று நாம் கூறலாம். இந்த குணங்கள் அனைத்தும் எங்கள் கடவுளுக்கு என்று 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சிங்காசனத்தில் இருப்பது ஆட்டுக்குட்டியாக இருப்பதினால் இங்கு சொல்லப்பட்டுள்ள கடவுளின் குணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கும் சொந்தமானது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தூதர்கள் பாடுகையில் 12ஆம் வசனத்தின் இறுதியில் இந்த குணங்கள் அனைத்தும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று பாடுகின்றனர். கடவுளின் குணங்கள் என்றென்றும் யுக யுகங்கள் பரியந்தம் தடையின்றி தொடரக்கூடியவை. தூதர்கள் துதிக்கும் மேற்கூறிய கடவுளின் குணங்களை தியானித்து அதிலுள்ள அனைத்தையும் நமது வாழ்வோடு பொருத்தி கொள்வதை விட பக்தி வாழ்வில் பெரிய பயிற்சி வேறு எதுவும் இல்லை என்று இறையியலாளர் ஒருவர் குறிப்பிடுகின்றார். ஜெபிப்போம். மிகப்பெரிய அற்புதமான சக்தி வாய்ந்த கடவுளே, நீர் மட்டுமே எங்களின் உயர்ந்த புகழுக்கும் மரியாதைக்கும் தகுதியானவர். பல வேளைகளில் இந்த புகழையும் மரியாதையையும் உமக்கு தராத எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். உமது படைப்பின் ஒரு சிறிய பகுதியை ஏனும் உமக்கு மேலாக எங்கள் வாழ்வில் உயர்த்தி கொள்ளாதிருக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் வாழ்வின் அனைத்தும் உம்மிடமிருந்து வந்தவை. எனவே எங்கள் வழிபாடுகளிலும் துதிகளிலும் செலுத்தப்படும் அனைத்து ஆழமான ஆன்மீக நன்றி உணர்வுகளையும் உமக்கே செலுத்த எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் வழியே வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன்.